உங்கள் விஜய். நாங்க பெத்த புள்ளையே எங்களை புரிஞ்சிக்காம எங்க மேல பழி சொல்லுது. இதுல மத்தவங்க சொல்றதையும் நாங்க கேட்க வேண்டியது இருக்கு. ஊர்ல 4 பேர் எங்களை கேக்குறாங்க, எங்களால பதில் சொல்ல முடியல. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னம்மா முடிவு? என்னத்த புதுசா சொல்ல போறோம்? என் மவன் தனுஷுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு வேணா உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எங்க தனுசு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன 8 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள காவி அங்க இருக்கணும். அப்படி இல்லனா எங்க தம்பிக்கு வேற கல்யாணம் தான் நடக்கும். இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீங்க தப்பு எடுத்துக்காது. அப்புறம் என்ன வாத்தியார யோசனை? போங்க, போய் உங்க மொத்த குடும்பத்தையும் கூட்டி ஒரு முடிவுக்கு வாங்க. போங்கம்மா, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. மாப்பிள்ளை ஏன் இங்க நிக்கிறாரு? மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இங்க நிக்கிறீங்க? இல்ல மாமா, காவியா இங்க வரேன்னு சொன்னா, அதான் அவ சொன்னதுக்கு அப்புறம் வராம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அப்புறம் காவியாவுக்கு சொன்னபடி நடக்கணும், இல்லைன்னா அவ கண்ணா பின்னான்னு பேசிடுவா. அதான் அவ சொன்னதை விட 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து காத்திருக்கேன் மாமா. உங்ககிட்ட எப்ப வரேன்னு சொன்னா? எங்க சொன்னா? காவியாவை எங்க பாத்தீங்க? இது என்ன கேள்வி மாமா? காவியாவை பாத்தீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நேரங்காலம் பார்க்காம காவியா என் கூட தான் இருக்கா, வேற எங்க போறா? மாப்பிள்ள, வரேன்னு சொன்னான்னு சொல்றீங்க, காணமே மாப்பிள்ள. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு மாமா. 2 மணி நேரமா காவியாவை காணுமா? என்ன மாமா நீங்க? 24 மணி நேரம் தான் ஆகட்டுமே, என்ன ஆக போகுது? நான் காத்திருப்பேன், இதுல என்ன குறைஞ்சிட போகுது? மாப்பிள்ளை ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போலாமா? சரிங்க மாப்பிள்ள, எங்கூட வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன், காவியாவை பார்த்துட்டு தான் வருவேன். மாப்பிள்ள, காவியா இங்க வரமாட்டேன், நீங்க அங்க வருவீங்கன்னு வீட்டுல வெயிட் பண்றான். எங்கூட வாங்க, வாங்க வீட்டுல போய் பார்க்கலாம். நீங்க என்ன பேசணுமோ அதை அங்க போய் பேசிக்கலாம். வாங்க, கிளம்புங்க. இங்க வரேன்னு சொன்னா நீங்க அங்க வீட்டுல இருக்கான்னு சொல்றீங்க. என்கிட்ட ஒண்ணு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாளா? அப்படி காவியா சொல்ல மாட்டாளே. அப்படியெல்லாம் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், என்கிட்ட தான் சொன்னா வீட்டில் இருக்கேன்னு. அப்படியா? சரி, வாங்க போலாம். நீங்க வந்து என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? என்ன விஷயம்னு சொல்லுங்களேன்.
சொல்லுங்க சார். டாக்டர், ம். இவர் என் மாப்பிள்ளை. ம். கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லாம கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கு. அடிக்கடி காவியா காவியான்னு சொல்லி இல்லாத மனைவியை கூப்பிடுறார். காவியா சாப்பிட சொன்னா காவியா கூப்பிட்டான்னு என்னமோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றார் சார். இந்த மனமாற்றத்திலிருந்து நீங்க தான் சார் எப்படியாவது இவரை வெளியே கொண்டு வரணும். மாமா, என்ன பைத்தியமான கேட்க தானே இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. இங்க கூட்டு வந்ததுக்கு நேர ஏர்வாடிக்கா கூட்டு போயிருக்கலாம். ஐயோ, என் காவியா இல்லாத ஊர்ல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? மாப்பிள்ள தனுஷ், அவசரப்படாதீங்க, உட்காருங்க. இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டேன். ஆனா உங்க கண்ணுல ஒரு விரக்தி தெரியுதே, அதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் ராமநாதன், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சரிங்க டாக்டர். நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க தனுஷ், உங்க வேதனைக்கு என்ன காரணம்? டாக்டர், என் வாழ்க்கையில நடந்த ஒரே நல்ல விஷயம் காவியா என் மனைவியா அமைஞ்சது. ஆனா அந்த சந்தோஷம் இப்ப என்னை விட்டு போயிருச்சு. ஆமா டாக்டர், காவியா இப்ப என் கூட இல்ல. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல டாக்டர். அவளுக்கும் எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரிவு இப்ப நிரந்தர பிரிவாயிடுமோன்னு பயமா இருக்கு. அவளை ஒரே ஒரு தடவை நேர்ல பாத்திர மாட்டமான மனசு கிடந்து தவிக்குது டாக்டர். அந்த தவிப்புல நான் என்ன பண்றேனே எனக்கு தெரியல டாக்டர். தனுஷ், இப்ப உள்ள தம்பதிகளுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. மனைவியை பிரிஞ்ச கணவன் வாடி வதங்கிறதும், கணவனை பிரிஞ்ச மனைவி அழுது புலம்புறதுதான் இப்போதைய நிலைமை. இதுல நீங்க முதல் ரகம், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் டாக்டர் என்ன புரிஞ்சுக்காம ஒரு மனநோயாளியாவே பார்த்துட்டு இருக்காங்க? தனுஷ், நீங்க உங்க மனைவி மேல அதீத அன்பு வச்சிருக்கீங்க. அவங்களும் உங்க மேல அப்படி இருந்திருப்பாங்க. அதனால வர்ற குழப்பம்தான் இதெல்லாம். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், அவளை மட்டும் நான் கூடிய சீக்கிரம் பார்க்கலனா உண்மையிலேயே நான் பைத்தியம் ஆயிடுவேன் டாக்டர். உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறதால தான் அடிக்கடி டிஸ்டர்பா இருக்கிறீங்க. முதல்ல உங்க மனைவியை பார்க்க முடியாதுன்னே நினைக்காதீங்க. அவங்களுக்கு உங்க மேல உள்ள கோபம் குறைஞ்சதும் உங்களை திரும்பி தேடி வருவாங்கன்னு நினைங்க. அதுதான் உங்க மனநோய்க்கு இப்ப மருந்து. அதான் டாக்டர், காவியா என்கிட்ட பேசுறா, என்ன கூப்பிடுறா, என்ன பார்க்கறான்னு நினைக்கிறேன். ஆனா அதான் மத்தவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. மத்தவங்களை விடுங்க தனுஷ், உங்களுக்குள்ளதான் நினைவுகள் இருக்கணும். நினைவுகளுக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது. இந்த உலகம் அப்படி. இப்ப மனசு சரியில்லைன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கியிருந்தா கடன்காரன் பாங்க. பணம் வச்சிருந்தா பணக்காரன்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தா பிச்சைக்காரன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க உங்க மனைவி பேரை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களை மென்டல்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? டாக்டர், ஒரு நிமிஷம். காவியா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன கூப்பிடுறா, நான் கிளம்புறேன் டாக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், ஒரு நிமிஷம். காவியா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் டாக்டர். டாக்டர், வாங்க மிஸ்டர் ராமநாதன், உட்காருங்க. மிஸ்டர் ராமநாதன், உங்க மருமகன் தனுஷ் இப்ப மென்டல் டிசார்டர்ல இருக்காரு. அவர் காதுல அவர் மனைவி காவியா கூப்பிட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவர் அப்பப்போ காவியா இப்ப வருவா,
காவ்யா கூப்பிடுறா, காவ்யா போறா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதுனால தான் வெளியில போயிருக்காரு. உடனே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த ஆரம்ப நிலை வியாதியை சரிப்படுத்தணும். இவரை அப்படியே விட்டீங்கன்னா குணப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை. எஸ் மிஸ்டர் ராமநாதன், அப்புறம் நீங்க லைஃப் லாங் வேதனைப்பட்டு தான் ஆகணும். தேங்க்யூ சார். என்னங்க சொல்றீங்க? மாப்பிளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? ஆமா மீனாட்சி. நாம எப்படிங்க சேர்க்க முடியும்? ஆண்டாளுக்கு தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நமக்கு அந்த வம்பே வேண்டாங்க. மாப்பிள்ளை விஷயத்துல நாம தலையிட்டோம்னா முதல்ல உங்க பொண்ணு காவியா எங்க போனான்னு தேடுங்க, அதுக்கப்புறமா என் பையனை பத்தி பேசலான்னு சொல்லுவாங்க. மீனாட்சி, நீ நினைக்கிற மாதிரி இப்படி சும்மா விட்டுற முடியாதுமா. ஆண்டாளுக்கு மகன்னா நமக்கு மருமக. உறவு ரெண்டு பக்கமும் இருக்கு. சும்மா விட்டுற முடியுமா? நாம போய் நேரடியா தனுஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலன்னாலும் சம்பந்தி அம்மாகிட்ட நேரடியா போய் இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். டாக்டர் சொன்னதையும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். சரிங்க, அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே சம்பந்தி அம்மாட்ட பேசலாம். என்னாச்சு? என்னடா பண்ற? டேய் தனுசு, இதாண்டா உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. கோட்டை விட்டுறாதடா. ஏய் ஏய் ஒழுங்கு மரியாதையா என்ன விடு. ஏய் காவ்யா. ஏய் ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் இந்த அப்பாவி பிள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தா பாவம் என்ன ஆவரோ தெரியலையே. ஏய் என்ன? I love you. காவ்யா, I love you மாமா. மாமா என்னமோ ஆகுது மாமா. மூச்சு அடைக்குது. போயிடுவா. செத்துருவா மாமா. தம்பி, நீ என்ன? நீ ஏன் அழுவுறீங்க? சொல்லுங்க. நீ சேது ஏதாவது சொன்னானா? இல்ல அடிச்சானா? சொல்லுங்க. நீ நான் என்னன்னு சேது கிட்ட கேக்குறேன். இல்லனா அம்மாட்ட சொல்லுங்க. அதெல்லாம் என்ன யாரும் அடிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. உங்களை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை எப்படி காப்பாத்துறதுனே தெரியல தம்பி. என்ன? நீ என்ன காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, காவ்யா இருக்கா.
அப்புறம் எனக்கு என்ன குறைச்சல்? தம்பி, நீங்க மனசு சரியில்லாம காவியா காவியான்னு சொல்லிக்கிட்டு தெரியறதும் இல்லாம உங்க மனசும் மூளையும் வேற பாதிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப பாருங்க, மதியம் சாப்பிட்டேன், நைட் சாப்பிட்டேன். வேளை வேளைக்கு காவியா நான் நல்லா கவனிச்சுக்கிறா. இப்படி நீங்க காவியா காவியான்னு அவன் நினைப்பாலே அலையறதுனால உங்களுக்கு மூளையில கோளாறுன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இனிமே காவியா பேரு சொல்லாதீங்க. அண்ணி, என் பொண்டாட்டி பேரை நான் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? நீங்க இப்படியே காவியா காவியான்னு சொல்றதுனால உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க. யாரும் என்ன இந்த வீட்ல இருந்து பிரிக்க முடியாது. காவியா வாழ்ந்த இந்த இடத்துல இருந்து வேற எங்கேயும் என்ன கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். காவியா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். காவியா, உனக்கு எங்கேயும் போக மாட்டேன் காவியா. போக மாட்டேன். வீட்லயே தான் எப்பவும் இருப்பேன். என்னை விட்டு ஒன்னும் பிரிக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க டாக்டர். பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க டாக்டர். மச்சான் வாடா தனுஷ். எங்கடா? என்னடா காவியா வந்திருக்காங்க? வா வா வாடா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கு. அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. உட்கார். இவங்களாம் யாரா? இவர்தான் பேஷண்டா? எதுக்குடா டாக்டர்லாம் வந்திருக்காங்க? அம்மா, உனக்கு ஏதாவது ஆச்சாமா? இல்லடா, ஒண்ணும் இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் ஊசி போட வந்திருக்காங்க. எனக்கு எதுக்குடா? நான் நல்லா தானடா இருக்கேன். எனக்கு எதுக்கு ஒண்ணு ஊசி? இல்ல, ஒரே ஒரு ஊசி தான். ஒண்ணும் இல்ல, சரியா? டாக்டர் சீக்கிரம். ஒண்ணும் இல்லடா தனுஷ், எனக்கு எதுவும் வேணாம். சொன்னா கேளுடா. அவர் பிடிங்க. ஒரே ஒரு ஊசி தான்டா. விடுங்கடா என்ன? ஒண்ணு சொன்னா கேளுடா. விடுங்கடா. டேய், ஒண்ணு இல்ல வாங்க கேளு. விடுங்கடா என்ன? கொஞ்சம் பொறுமையா இரு. ஊசி இல்ல, எனக்கு வேணாம்டா. டேய் சேது, அவ்வளவுதான். நல்லா தானடா இருக்கேன். மாமா, விடுங்க. விடுங்க என்ன? ஒண்ணு இல்ல தனுஷ். விடுடா டேய். கையை அழுத்திட்டீங்க. சொன்னா கேளுங்க தனுஷ். ஊசி இல்ல, வேணாம்டா. அமைதியா இரு. ஏய், சொன்னா கேளுங்க. ஒண்ணு இல்ல மாப்ள. விட போறீங்களா இல்லையா? தைரியமா இருக்கு. தனுஷ், ஒண்ணு இல்லடா. நான் இருக்கேன்டா. ஒண்ணு இல்லடா. ஏய், ஒண்ணு இல்லடா. காவியா. காவியா. எனக்கு ஒண்ணு இல்லடா. எனக்கு ஒண்ணு. பேஷண்ட தூக்குங்க. பார்த்து பொறுமையா. அம்மா, அழாதம்மா. ஒண்ணும் ஆகாதும்மா. என்ன கேளுமா? அவன் நல்லபடியா வந்துருவாமா. ஒண்ணும் ஆகாதும்மா. ஏன்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எப்ப பாரு இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, அழாதம்மா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அவன் நல்லபடியா திரும்பி வந்துருவாமா.